ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா இந்த விசிட்டர் வீசாவில் வரவங்களுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே, அதாவது டூரிஸ்ட் வீசாவில் வரவங்க இங்கே வந்து ஜாப் தேடிக்கிட்டீங்க கனடாவில் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் பெர்மிட் வாங்கிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன். இனிமேல் அது பண்ண முடியாது, அதை வந்து அபார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் ப்ளஸ் ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு இருக்கேன். நான் ஈஸியாக பிஆர் வாங்கி கொடுத்துட்றேன், நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் வீசா வாங்கி கொடுத்துட்றேன் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு அதை நம்பி காசு எதுவும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நான் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஜென்யூனாகவும் இருக்கலாம், நம்ம அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இன்றைக்கி பேசுவோம். நீங்கள் கனடாவுக்கு வர ரெடியாக இருக்கீங்க, இல்லை கனடாக்காக வர்றதுக்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் சுச்சுவேஷன் கனடாவில் என்ன போயிட்டுருக்கு, இந்த வருஷம் என்னென்னலாம் நடந்துச்சு, இனிமேல் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா கனடா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ரியலாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் அந்த நவம்பரில் வந்து என்ன சொன்னாங்க, 2024 வந்து கிட்டத்தட்ட வந்து 500,000 பீப்புளை வந்து பிஆர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் சொல்லியிருந்துச்சு. எல்லாரும் ஓகே, ஏன்னா இப்போது மற்ற கண்ட்ரீஸ்லாம் போகணும் அப்படின்னு நினச்சவங்க கூட நிறைய பேர் என்கிட்டயே வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. ஒருத்தவங்க ஜெர்மனியில் இருக்காங்க, ஒருத்தவங்க யூகேயில் இருக்காங்க, அப்புறம் ஒருத்தவங்க யூஎஸில் இருக்காங்க. இவங்க 3 பேருமே என்ன கேட்டாங்கன்னா, கனடா ஒருத்தர்கிட்ட வந்து இந்த கனடா அப்போ வந்து H1Bயில் இருந்தால் இங்கே வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கொடுத்தாங்க. அந்த ஒர்க் பெர்மிட் வாங்கி வச்சுட்டு நான் கனடா வரலான்னு இருக்கேன், எங்கே வரலாம், என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி கேட்டாங்க. இன்னொருத்தவங்க யூகேலேருந்து இங்கே வரணும், நாங்கள் வந்து பிஆர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. யூரோப்லேயும் ஒருத்தவங்க அதுதான் சொன்னாங்க. ஸோ இவங்களாம் சொல்லும் போது நான் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய டார்கெட் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிஆர் கிடச்சிரும் அப்படின்னு நான் 2024 பிகினிங்கில் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிஎன்பிஸ் வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ 2023 இருந்த மாதிரி இல்லாமல் பிஎன்பி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கண்டமேனிக்கு வந்துச்சு. ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும் நாங்கள் இந்த ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணுறோம், இதுக்கப்புறம் நாங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டோம், இது மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராவின்ஸ்லையும் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆல்பர்ட்டா ஸ்டாப் பண்ணாங்க, இப்போ நியூ ப்ரன்ஸ்விக் ஸ்டாப் பண்ணாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்ஸும் அப்படியே ஸ்டாப் பண்ணிகிட்டே போனாங்க. உடனே அப்போ தான் தோணுச்சு, ஏதோ சம்திங் இந்த கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய வந்து இமிக்ரேஷனில் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. போன பிப்ரவரிலேயே நான் வந்து இது கெஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமே வந்து நான் அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் போடுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாமே அவுட் சைட் ஆஃப் கனடாலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படிங்கும் போது இவங்க வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ட்ராவுமே சிஇசி தான் பண்ண போகிறாங்க, அது கனடா எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸுக்கு தான் பண்ண போகிறாங்க. ஊர்லேருந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இவங்க ட்ராவே கண்டக்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஜென்ரல் ட்ராவே பண்ணல. லாஸ்ட் 2 மாதமாக ஜென்ரல் ட்ரா நடக்கவே கிடையாது. ஃப்ராங்கோஃபோனிக் நடக்குது, ஸ்டெம்மு நடந்துச்சு, ஒரே ஒரு ஸ்டெம் ட்ரா தான் வந்துச்சு. அதுவே எனக்கு ஆச்சரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த சேஞ்செல்லாம் இவங்க கொண்டு வந்தது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வீசாலையும் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட் வீசாவில் நான் கேப் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராவின்ஸ்லேருந்து லெட்டர் வாங்கணும் உங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு, ஈச் ப்ராவின்ஸ்க்கு இவ்வளோ சீட்டு தான் அப்படின்லாம் வந்து அலோகேட் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 hour ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 24 hour தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து நடுவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ணாங்க.
இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திங்க் பண்ணுற விஷயம் கரெக்டு தான். பட் ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரில. கனடாவில் லோ வேஜ் எல்எம்ஐயே கொடுக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிரைம் மினிஸ்டரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. வி நீட் டு லுக் அட் த லோ வேஜ் எல்எம்ஐயே. எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது லோ வேஜ் எல்எம்ஐயே, ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டாருக்கு மட்டும் கொடுக்கணும். அப்படின்னா என்னென்னா, லோ வேஜ் எல்எம்ஐஏ அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு குக்காக வரவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு 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 என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து நிறைய அக்காமடேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த எம்ப்ளாயர் பார்த்துப்பாங்க. சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த லோ வேஜ் எல்எம்ஐயில் வரவங்க இப்போ நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்கு வரவங்களா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் லோ வேஜ் எல்எம்ஐயில் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இனிமேட்டு எல்எம்ஐஏ வாங்குறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆக போகிறாங்க. எல்எம்ஐஏல நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போது ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6 பாயிண்ட் சம்திங் இருக்குது, 6 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்எம்ஐஏ இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி வந்து இவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த கவர்மெண்ட்டே வந்து ப்ராப்ளம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 கட்சி சேர்ந்து தான் இங்கே வந்து ஆட்சியை நடத்துது, லிபரல் அண்ட் என்டிபி. என்டிபி வந்து நான் வந்து சப்போர்ட்டை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் லிபரலுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அப்படிங்கும்போது கன்சர்வேட்டிவ்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சர்வேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல விஷயம் கூட. எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, கனடாவில் நீங்கள் ஃபாரின் ஒர்க்கரை எடுத்துகிட்டு வரணும்னா இவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலே கிடையாது. ஓகேங்களா? அதாவது ரூலுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பெர் ஆர் மினிமம் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. பட் ஆனால் இந்த பொசிஷனுக்கு இவ்வளோ வேஜ் நீங்கள் கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் இருக்குது தான். பட் ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த H1Bயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, இவ்வளோ மினிமம் சேலரி இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் H1ல ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹை வேஜ் மட்டும் வாங்க ஃபாரின்லேருந்து, லோ வேஜ் ஒர்க்குக்கு வராதிங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து நிறைய பேர் லோ வேஜ் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. பட் அந்த லோ வேஜ் கிடைக்கல. லோ வேஜ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது நிஜமாகவே நடக்குது. ஒரு இமிக்ரெண்ட் வந்து வராங்க, ஒரு வேலைக்கு ஒரு மேனேஜராக வராங்க அப்படின்னா, அந்த ஸ்டோர்லேயோ இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபில் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை அந்த ஸ்டோர்லேயோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்கள சேர்ந்தவங்கள அப்படியே கொண்டு வருது. இது செயின் ஆஃப் இமிக்ரேஷன் நிறைய நடக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் எடுக்கிற இந்த ஸ்டெப்ஸை உங்களுக்கு அதனால் என்ன ஆகும்னா, இப்போ லோ வேஜ் இல்லாமல் ஹை வேஜ் இருந்தால் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹை வேஜ் கொடுத்து ஒருத்தனை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸில் எடுக்காமல் ப்ராப்பராக மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணி யார் இந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு பார்த்து எடுப்பாங்க. அதனால் இந்த ஹை வேஜ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது ஓகே தான். லோ வேஜ் ஃபாரின் ஒர்க்கரை எடுத்துகிட்டு வந்து அந்த எம்ப்ளாயியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எம்ப்ளாயர் வந்து நிறைய அதில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இனிமேட்டு இருக்காதுன்னு நம்புவோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இமிக்ரேஷன் ஸ்டாப் பண்ண முடியாது கனடாவில். ஏன்னா இமிக்ரேஷன் ஃபியூவல்ஸ் எக்கானமி. சரி, நீங்கள் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். கனடாவும் யூஎஸும் ஒரு ஈக்குவல் பரப்பளவு உள்ள, யூஎஸோட கனடா ரொம்ப பெருசு. பட் கனடாவில் நிறைய இடத்துல மக்கள் வாழ முடியாது. மக்கள் வாழ்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸும் கனடாவும் சேம் பரப்பளவு இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கனடாவில் 40 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. யூஎஸில் கிட்டத்தட்ட 400 மில்லியன் இருக்காங்க. யூஎஸோட பாப்புலேஷனில் 10% பாப்புலேஷன் தான் இருக்குது. இந்த கண்ட்ரி எல்லாமே எப்படி வந்து இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குகிற டேக்ஸ், நம்ம வாங்குகிற பொருளில் எடுக்கிற அந்த ஹெச்எஸ்டி ப்ளஸ் நம்ம சேலரியில் வர டேக்ஸ், இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானிங்கே பண்ண முடியல இந்த கவர்மெண்ட்டால். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, டாக்ஸேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து இங்கேருந்து வேறு கண்ட்ரிஸ் கொடுக்கறதே கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய பேர் இமிக்ரேஷனை நம்பி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அந்த இமிக்ரேஷனை ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் கனடாவில், இல்லைன்னு கிடையாது. கண்டிப்பாக ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும். அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்கு
கண்டிப்பாக கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் நல்லது தானே. கரெக்டான ஸ்ட்ரீமில் இமிக்ரேஷன்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக் டோரில் இமிக்ரேஷன் வர்றது தான் ரொம்ப பிரச்சனை. ஓகே, அடுத்து இப்போ தான் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க எங்கேயாவது, இப்போ ஸ்ரீலங்கா ப்ளஸ் பங்களாதேஷ் ஆர் இந்தியா இங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து உனக்கு விசிட்டர் விசா ஈஸியாக வாங்கி கொடுத்துருவேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உனக்கு விசிட்டர் விசா கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 1க்கு 2 தடவை திங்க் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரீசன்ட் டேஸில் விசிட்டர் விசா ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. விசிட்டர் விசாக்கு வேலிட் ரீசன் இல்லாமல் சமாளிக்கவே முடியல, பயங்கரமாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விசா கொடுக்கும் போதே பயங்கரமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே என்கிட்ட தான் விசா இருக்குது, 10 இயர் விசா நான் வாங்கி வச்சிட்டேன் 2022லேயே, நான் ஜாலியாக கனடா போயிட்டு வரேன், அங்கே போய் ஏதாவது வேலை தேட்டு வரேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா, போர்ட் ஆஃப் என்ட்ரியில் நீ எவ்வளோ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வச்சுருக்க, நீ யார் வீட்டுக்கு போகிற, ஸோ உனக்கு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறா, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கால் பண்ணி நீ எங்கே ஒர்க் பண்ணுற, நீ எப்படி அவனை டேக் கேர் பண்ணிப்ப, ஸோ வந்து எங்கே வந்து அகாமடேஷன் கொடுக்க போகிற, உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்குறதெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்போர்ட்டில் வந்து ஒரு விசிட்டர் விசாவில் வந்து ப்ராப்பர் ஃபண்டிங் இல்லாமல், ப்ராப்பர் காசு இல்லாமல், ப்ராப்பர் பிளான் இல்லாமல் வரவங்கள நீங்கள் வந்து அசைலம் சீக் பண்ணுறீங்களா இல்லை திரும்ப ரிட்டன் ஃப்ளைட்டில் போகிறீங்களா அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷன்லாம் இப்போ நடக்குது இங்கே கனடாவில். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து விசிட்டர் விசாவில் திரும்ப ஒர்க் வாங்கிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விசிட்டர் விசாலேருந்து ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே ஓகே ஆன்லைனில் அப்ளை பண்ணால் வரட்டும், வந்து நம்ம நேராக ஆஃபீஸர்கிட்ட போக தேவையில்ல, போனால் நிறைய கொஸ்டின் கேட்பாங்கன்னு பயப்படுறாங்க. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணவே முடியாது. விசிட்டர் விசாவில் நீங்கள் இருக்கீங்க இங்கே அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒர்க் பர்மிட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இங்கே லோக்கலில் ஒரு LMIA கிடச்சிருச்சு, அந்த ஜாபுக்கு தான் போக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்டரில் போய் அந்த விசா வாங்கிட்டு வரணும், ஃப்ளாக் போல் பண்ணணும். ஃப்ளாக் போல் அலோவ் பண்ணுறாங்க, பட் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ளாக் போலில் வந்து ரொம்ப ப்ராசஸ் ஸ்டிக் பண்ணிட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக கொடுக்கணும். உனக்கு எப்படி LMIA கொடுத்தா, யார் LMIA கொடுத்தா, ஃபஸ்ட்டு அவனை வேலிடேட் பண்ணுவாங்க, கரெக்டான LMIA தான் கொடுத்துருக்கானா, ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கானான்னு வேலிடேட் பண்ணுவாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் நீ எப்படி உன்னால் ஜாப் வாங்க முடிஞ்சுச்சு, அப்போ கண்ட்ரிக்குள்ளே வரும்போது ஜாபுக்கோசம் தான் வந்தியா, இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி தான் வந்து இங்கே விசாவும் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த விசிட்டர் விசா வச்சு ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ண முடியும்னு நினச்சவங்களாம் தயவு செஞ்சு வேறு ஏதாவது ஒரு வழியை தேடுங்க. கண்டிப்பாக அது இனிமேட்டு அவ்வளோ பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, ஃபாரின்லேருந்து நீங்கள் வந்து இங்கே கனடாவுக்கு வரதுக்கோசரம் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை சில PNP ரிலே ஆகிருக்கீங்க அப்படின்னா, யுவர் டோர்ஸ் வில் ஷட் சூன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நவம்பர் இப்போவே வந்து கவர்மெண்ட் கவரில் நெக்ஸ்ட்டு நவம்பர் வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூ ஆனாலும் இதுக்கப்புறம் சுச்சுவேஷன் வந்து ஒஸ்ட்டாக தான் போக போகுது. இதுக்கப்புறம் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆக போகிறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கனடாவுக்கு அடுத்து வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் இம்மீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து விசிட்டர் விசா வச்சுருக்கீங்கனாலும் இங்கே வந்து ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கடினம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டைமை யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா, ஃப்ராங்கோஃபோன் வந்து அதுதான் வந்து கனடாவோட ஃப்யூச்சர். ஸோ அந்த ட்ராவில் வந்து உங்களால் வர முடிஞ்சுன்னா பெட்டர். ஸோ இன்னொன்று, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா ஒரு 3-4 மாதம் இந்த சிஸ்டம்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணாது. அதனால் வந்து அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே நடக்கிற சுச்சுவேஷன் கனடாவில். ஸோ வந்து போன வீடியோவில் யாரோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவர் வந்து ரொம்ப நெகட்டிவாகவே பேசுகிறாரு, இவர் வந்து கனடாவை பற்றி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காரு, இவர் இந்தியா வர வேண்டி தானே. எனக்கு இந்தியா வரதுக்கு தெரியும் பாஸ், தெரியாமலாம் கிடையாது. நான் வந்து வரப்போ சுச்சுவேஷன் இப்படி இல்லை, என்னால் எப்படியோ PR வாங்க முடிஞ்சிச்சு.
இப்போ வரவங்க நிறைய ஃபால்ஸ் ப்ராமிஸில் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்.